வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். எல்லாருக்கும் உதவி செய்த நீங்கள் இறுதியில் தனியாக நிறுத்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களிடம் வசதி இருந்த போதோ அல்லது நல்ல பதவியில் இருந்த போதோ தேடி வந்த உதவி கேட்ட அனைவருக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு நபர்களாகவே நீங்கள் நிச்சயமாக இருந்தீர்கள். ஆனால் உங்களுடைய பணம் இல்லாதப்பவும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வாக்கும் மதிப்பும் குறைந்தப்பும் சின்ன சின்ன உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். ஆனால் உங்களிடம் செல்வாக்கும் மதிப்பும் பணங்களும் இருக்கும் பொழுது மட்டும்தான் அனைவரும் தேடி வருகிறார்கள் என்பதை இந்த ஒரு காலகட்டத்திலாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவசியமானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் காலங்கள் மாறி உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வந்த போது நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்தீர்களோ அவர்கள் அனைவரும் தங்களுடைய கைகளை விரித்து விட்டார்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மையாகவே நிச்சயமாக இருக்கும். உங்களின் தேவை முடிந்ததும் உங்களை விட்டு மிக நாசுக்காக அவர்கள் விலகி கொண்ட ஒரு அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக உண்டு. சுற்றிலும் மனிதர்கள் இருந்தும் நீங்கள் தனி ஒருவனாக நின்று உங்களின் போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கூற வேண்டும். வெளியே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைதி, ஆனால் உள்ளுக்குள் பார்த்தால் ஒரு புயலானது அடித்து கொண்டே இருக்கும். ரிஷபம் ராசிக்காரங்களை உங்களை பார்த்தவர்கள் இவர் மிகவும் அமைதியானவர், எந்த விதமான வம்பு தும்புக்கும் செல்ல மாட்டார், நல்ல ஒரு இடத்தில்தான் எப்பொழுதுமே இருப்பார் என்று உங்கள் மீது ஒரு எண்ணங்களை அனைவருமே வைத்திருப்பார்கள். இவருக்கு எந்த கவலையும் இருக்காது என்று கூட நினைத்த நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார்கள். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். பகலில் எல்லோரிடமும் சிரித்து பேசிய நீங்கள் இரவு நேரத்தில் தனியாக அமர்ந்து பழைய நினைவுகளை நினைத்து கண்ணீர் விட்ட ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உண்டு. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே தான் தேடி கொடுத்ததை தவிர நன்மைகள் என்பதை உங்களுக்குள்ள தேடி கொடுத்ததை கிடையாது. இரவு நேரத்தில் தனியாக அமர்ந்து பழைய நினைவுகளை நினைத்து கண்ணீர் வடித்து யாரிடம் போய் எதை பற்றி கூறுவது, யார் என்னுடைய வருத்தங்களையும் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளையும் புரிந்து கொள்வார்கள் என்று தெரியாமல் உங்களுக்குள்ளேயே நீங்கள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கும். இது இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கூற வேண்டும். யாரையும் நீங்கள் குறை சொல்ல மாட்டீர்கள், யாரிடமும் உதவியும் கேட்க மாட்டீர்கள். ஏனென்றால் என்னுடைய வழியை யார் புரிந்து கொள்வார்கள் என்ற கேள்விதான் மனதிற்குள் ஆயிரக்கணக்கான எண்ணங்களை உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே அவ்வளவு எளிதில் வெளியில் சொல்லக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்க மாட்டீர்கள். குடும்ப பொறுப்புகள், பண நெருக்கடிகள், உறவுகளில் ஏற்பட்ட காயங்கள், எதிர்காலம் பற்றிய பயங்கள், இவை அனைத்தும் மனதில் சேர்ந்து ஒரு அமைதியான புயலை உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாக்கி கொடுத்திருக்கலாம். ஆனால் வெளியே நீங்கள் அதை அமைதியான முகத்துடன் தான் இருந்தீர்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் நீங்கள் எளியில் எதையும் காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். ஆனால் மனதிற்குள்ள ஆயிரக்கணக்கான ஒரு கவலைகள் நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை இப்பொழுது நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள ஒரு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இரக்கமான ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. அந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் எல்லா விதமான சில விஷயங்களுக்கும் உங்களுக்கு நன்மைகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தெளிவு என்பது பிறக்கப் போகிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்துவிடும். அதுவும் வருகிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். சுக்கிரனின் அருளால் உங்களுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் இப்பொழுது அதிகரிக்கப் போகிறது. ரிஷபம் ராசிக்காரங்களே, ரிஷபம் ராசியின் அதிபதி சுக்கிரன் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி சில காலங்களில் சுக்கிரனின் சாதகமான நிலை வசதிகள், அழகு, நிம்மதி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை அதிகரித்து கொடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் உங்களுக்கு எட்டாததாக தோன்றிய சில ஆசைகள் மெதுவாக சாத்தியமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்திருக்கலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய சின்ன சின்ன முன்னேற்றங்களும்
வாய்ப்புகளும் அல்லது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய தருணங்கள் என எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்திருக்கலாம். உண்மையான செல்வம் என்பது பணம் மட்டும் கிடையாது. மன நிம்மதி, நல்ல உறவுகள், ஆரோக்கியம், குடும்ப மகிழ்ச்சி ஆகியவையும் அதில் அடங்கும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வு உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்க தொடங்கக்கூடிய காலமாகவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் அமையலாம். கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நன்றியுடன் நீங்கள் பயன்படுத்தினால் அந்த முன்னேற்றங்கள் இன்னும் உங்களை நிலையானதாகவே மாற்றிக் கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய தற்போதைய கிரக பலத்தினால் உங்களுடைய வாழ்க்கை தரம் மிக உயர்வான ஒரு நிலைமைக்கு போகப் போகிறது. இதுவரை இந்த நாள் வரைக்கும் சாதாரணமான ஒரு வசதிகளோடு வாழ்ந்த நீங்கள் இனிமேல் நவீன மின்சாதன பொருட்கள், ஆடம்பர ஆடைகள், ஆபரணங்கள் போன்றவற்றை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழ்வீர்கள். உங்களுடைய ரசனைக்கேற்ப ஆடம்பரமான வாழ்க்கை சூழல்களும் சமுதாயத்தில் ஒரு விஐபியான அந்தஸ்தும் உங்களை தேடி வந்து மென்மேலும் அது உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இரக்கமான ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. அந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் எல்லா விதமான சில விஷயங்களுக்கும் உங்களுக்கு நன்மைகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தெளிவு என்பது பிறக்கப் போகிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்துவிடும். அதுவும் வருகிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். சுக்கிரனின் அருளால் உங்களுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் இப்பொழுது அதிகரிக்கப் போகிறது. ரிஷபம் ராசிக்காரங்களே, ரிஷபம் ராசியின் அதிபதி சுக்கிரன் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி சில காலங்களில் சுக்கிரனின் சாதகமான நிலை வசதிகள், அழகு, நிம்மதி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை அதிகரித்து கொடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் உங்களுக்கு எட்டாததாக தோன்றிய சில ஆசைகள் மெதுவாக சாத்தியமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்திருக்கலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும், வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய சின்ன சின்ன முன்னேற்றங்களும் அல்லது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய தருணங்கள் என எல்லாமே உடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்திருக்கலாம். உண்மையான செல்வம் என்பது பணம் மட்டும் கிடையாது. மன நிம்மதி, நல்ல உறவுகள், ஆரோக்கியம், குடும்ப மகிழ்ச்சி ஆகியவையும் அதில் அடங்கும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வு உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்க தொடங்கக்கூடிய காலமாகவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் அமையலாம். கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நன்றியுடன் நீங்கள் பயன்படுத்தினால் அந்த முன்னேற்றங்கள் இன்னும் உங்களை நிலையானதாகவே மாற்றிக் கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய தற்போதைய கிரக பலத்தினால் உங்களுடைய வாழ்க்கை தரம் மிக உயர்வான ஒரு நிலைமைக்கு போகப் போகிறது. இதுவரை